ரோஸ் செடி நட போகிறோம். மொத்தம் 2 செடி இருக்குது. இது வந்து ரெட் கலர், இது பிங்க் கலர். இந்த 2 பாட் தான் எடுத்திருக்கோம். இப்போ மண் கலவை ரெடி பண்ணணும். இந்த மண்ணில் கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு போட்டோன்னா வேர்பூச்சி எதுவுமே வராது. கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கோகோபீட் போட்டால் எப்போவுமே ஈரமாகவே இருக்கும், செடி ஈஸியாக காயாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ரோஸ் தான் நட போகிறோம். கீழே கொஞ்சமாக தேங்காய் நார் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சமாக மண் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு அப்புறம் செடியை வச்சுட்டு மீதி மண் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் செடியை. வச்சுட்டு சைடில் மண் போடணும். கொஞ்சம் மேலே வரைக்கும் போடணும். கொஞ்சம் மண் நிறையாவே போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மண் கீழே இறங்கும். இப்போ அடுத்து ரெட் கலர் ரோஸ் நட போகிறோம். அதே மாதிரி உள்ள கொஞ்சம் தேங்காய் நார் போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சமாக மண், இதுவும் கொஞ்சம் உயரம் போட்டுட்டு செடியை வச்சுட்டு மீதி மண் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இனி செடி வச்சுட்டு மீதி மண் போட்டுக்கலாம். ரோஸை வச்சுக்கலாம். அதில் வச்சுட்டு இதில் இருக்க மீதி மண்ணை இதில் போட்டுடணும். மண் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நான் ஃபுல்லாக மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். செடி 2 நட்டியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு 15 நாளுக்கு நிழலான இடத்துல தான் வைக்கணும். அப்போ தான் வெயிலில் காயாமல் செடி நல்லா வளர்த்து வரும்.